குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 4ஆம் தந்திரத்தில் பிரிவு 2 திருவம்பல சக்கரம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 930 மும்மலங்களும் ஓலமிட்டு நீங்கும் 6 எழுத்தின் மேல் 6 14 ஏறிட்டு அதன் மேலே விந்துவும் நாதமும் சீரிட்டு நின்று சிவாய நம என்ன கூறியிட்டு மும்மலம் கூப்பிட்டு போமே. 6 எழுத்து அப்படின்னா 48ஆம் எழுத்தான சா, 6 அப்படின்னா 6ஆம் எழுத்தான ஊ, 14 அப்படின்னா 14ஆம் எழுத்தான ஔ, அதாவது சாவை ஊ என்பதுடன் சேர்க்க ஷூ ஆகும். அந்த சாவை ஔ உடன் சேர்க்க சௌ ஆகும். சௌ என்பது பராசக்தியின் பீஜம், விந்து அதாவது ஒளி அது சக்தி, நாதம் அதாவது ஒளி அது சிவம், சகாரத்தை ஊகாரத்துடனும் ஔகாரத்துடனும் சேர்த்து விந்துவும் நாதமும் பொருந்த அமைத்து மேலே எழும்படி செய்து சிவாய நம என செபிக்க வேண்டும். அங்கனம் செபித்தால் உடலில் உள்ள ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களும் புலம்பியபடியே அகன்று போய்விடும். பாடல் 931 நாதத்தை கேட்பர். அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துளே பெண்ணின் நல்லாலும் பிரான் அக்கரத்துளே எண்ணி இருவர் இசைந்து அங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருள் அறிவார்களே. அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துளே அப்படின்னா ஆ என்பது சௌ என்பதில் உள்ளது. பெண்ணின் நல்லாலும் பிரான் அக்கரத்துளே அப்படின்னா ஆ பிளஸ் ஊ என்பது ஔ ஆகி சா அதனுடன் கூட சௌ ஆனது. புண்ணியர் அகர உகர சேர்க்கையினால் பின்பக்க மூலையில் நாத ஒலியை கேட்பார்கள். முன்பு சொல்லப்பட்ட சௌ என்பதில் தலைவனான சிவமும் இருப்பான், உமையம்மையும் அந்த எழுத்தில் சிறப்புடனே விளங்குவாள். இவ்விதம் சிவசக்தி ஈசானத்தில் விளங்குவதை நல்வினையாளர்கள் நாதமாக விளங்குவதை அறிவார்கள். பாடல் 932 சிவதாண்டவம் காணலாம். இட்டு வைத்து அங்கு அற இட்டு மேல் வைத்து ஈவட்டு பார்க்கில் இலிங்கம் அதாய் நிற்கும் மாவட்டு மேலே வலிவுற கண்ட பின் தொம் இட்டு நின்ற சுடர் கொழுந்து ஆமே. அறவிட்டு அப்படின்னா ஹர என்ற சிவாக்னியை தூண்டு, லிங்கம் அப்படின்னா ஞானலிங்கம், வலி அப்படின்னா உயிர் வலி அதாவது பிராணவாயு, தொம் இட்டு அப்படின்னா தொம் தொம் என்று ஓசையிட்டு, சுடர் கொழுந்து அப்படின்னா ஒளி வடிவான கூத்த பெருமான் முன்பு சொன்ன வண்ணம் ஈசானிய திசையை அதாவது வடகிழக்கு திசையை அடைந்து அங்கு ஹர என்ற சிவாக்னியை தூண்ட ஹரி என்ற ஞானலிங்கம் விளங்கி திகழும் மா என்ற தொண்டை சக்கரத்தின் என்றும் சுழுமுனை மார்க்கமாக தொண்டைக்கு மேல் உயிர் வலி எழுந்து போவதை உணரலாம். அதை உணர்ந்த பின்பு தொம் தொம் என்று கூத்தையிடும் ஒளி வடிவினை உடைய கூத்த பெருமான் விளங்குவான். உடலை சூழ நீல நிற ஒளி விளங்கும். அதை பராசக்தி என்பார்கள், ஹரி என்றும் சொல்வார்கள். அதில் ஆண் தன்மை பெண் தன்மை ஆகிய இரண்டும் இருப்பதால் நாராயணன் நாராயணி என்றும் கூறுவார்கள். அதற்கு அப்பால் சிவதாண்டவம் உள்ளது. பாடல் 933 சதாசிவன் விளங்குதல். அவ்வுண்டு சவ்வுண்டு அனைத்தும் அங்கு உள்ளது. கவ்வுண்டு நிற்கும் கருத்து அறிவார் இல்லை. கவ்வுண்டு நிற்கும் கருத்தறிவாளர்க்கு சவ்வுண்டு சக்தி சதாசிவன் தானே. அவ்வுண்டு சவ்வுண்டு அப்படின்னா ஆவும் சாவும் அங்கு உண்டு. ஆ அப்படின்னா ஹ, சா அப்படின்னா வடமொழி சா, கவ்வுண்டு அப்படின்னா கலந்து அடங்கி, சவ்வுண்ட சக்தி சா என்னும் பீஜ மந்திரத்தில் உள்ள சக்தி, ஹா என்பது அசபை மந்திரத்தில் சிவனை குறிக்கும் குறியீடு, சா அதாவது வடமொழி சா அது சக்தியை குறிக்கும் குறியீடு. மேலே சொன்ன வண்ணம் சிவலிங்கம் அமைவதில் ஹம்சம் என்ற எழுத்துக்களால் குறிக்கப்படும் சிவசக்தியின் விளைவான உலக பொருள்கள் யாவும் நுண்மையாய் அமைந்துள்ளன. அங்கனம் காரண வடிவாய் கலந்து நிற்பதை கண்டு அறிவார் இல்லை. அங்கனம் கலந்து நிற்பதை கண்டு அறிபவரிடம் சக்தியை அடக்கி நிற்கும் சதாசிவம் திகழ்வான். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 934வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.